இங்க ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு கையில ஒரு கிஃப்டோட நின்னுட்டு இருக்கா. அங்க வந்து அவங்க அம்மா இந்த கிஃப்ட் யாருக்குன்னு கேக்குறாங்க. உன்னோட மாப்பிள்ளைக்கு தான் சொல்றாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு ஸ்வேதாவோட வளகாப்பா இருக்கும். வளகாப்புல வந்து ஸ்வேதா உட்கார வைக்கிறாங்க, எல்லாரும் நலங்கு வைக்கிறாங்க. கடைசியா ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் வந்து நலங்கு வைக்கிறாரு. அப்ப ஸ்வேதா வச்சு இந்த கிஃப்ட அவரோட ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறா. ஹஸ்பண்ட் அந்த கிஃப்ட ஆசையா திறந்து பாக்குறாரு. அதுல ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. எல்லாரும் அது மெட்டர்னிட்டி ஷூட்னு நினைச்சு அந்த பென்ட்ரைவ் போட்டு காட்ட சொல்றாங்க. அவரும் போய் அந்த பென்ட்ரைவ் போட்டு பாக்குறாரு. அப்ப டிவி ஆன் ஆகவே மாட்டேங்குது. ரிமோட்டை தட்டி தட்டி தான் டிவியே ஆன் பண்றாரு. டிவி ஆன் ஆகுனதும் அதுல ஒரு வீடியோ பிளே ஆகுதோ அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதுல ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் வேற ஒரு பொண்ணும் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. வீடியோ எல்லாரும் முன்னாடி பிளே ஆனதும் ஸ்வேதாவோட ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணதே தெரியாம டிவி ஆஃப் பண்ண நினைக்கிறாரு. ஆனா ஆஃப் ஆக மாட்டேங்குது. உடனே ஸ்வேதாவோட மாமியார் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு ஸ்வேதா பலார்னு ஒரு அறை அறையிறாங்க. அப்போ ஸ்வேதாவோட மாமனார் வந்து உன் பையன் தப்பு பண்ணிருக்கான், அந்த பொண்ணையும் அறையிறன்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஸ்வேதாவோட அம்மா அவளை தனியா கூட்டு போய் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, என்ன பிரச்சனைனாலும் பெரியவங்க எங்க கிட்ட சொல்லல, ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, எல்லாத்தையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், இந்த ஒரு முறை மட்டும் அவரை மன்னிச்சு விடு, இதுக்கப்புறம் அவர் ஒழுங்கா இருப்பாருன்னு அட்வைஸ் பண்றாங்க. ஸ்வேதாவோட தாய் மாமும் அங்கதான் இருப்பாரு. நம்ம பிள்ளைய இதுக்கப்புறம் அவங்க கூட வாழ வைக்க வேடாம், அவன் நம்ம பிள்ளைக்கே துரோகம் பண்றான்னு சொல்லி பாப்பாரு. அதுக்கு ஸ்வேதாவோட அம்மா என் பிள்ளை விஷயத்துல தலையிடாத, என் பொண்ணு தனியா வளர்ந்த மாதிரி அவளோட குழந்தையும் தனியா வளரக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல ஸ்வேதாவோட மாமியார் அவங்க பையன் கிட்ட அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு, என் பையனை பத்தி என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட தானே சொல்லணும், எல்லாரும் முன்னாடி எப்படியோ வீடியோ போட்டு காட்டலான்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு ஸ்வேதாவோட மாமனாரு உன் பையன் தப்பு பண்ணதுக்கு அந்த பொண்ணையா திட்டுன்னு. அதுக்கு ஸ்வேதாவோட மாமியார் எதா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லிருக்கணும், அவகிட்ட போய் பேசு, ஒழுங்கா வாழ்ற மாதிரி இருந்தா வாழ சொல்லு, இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டு கிளம்பி போக சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஸ்வேதாவும் ஹஸ்பண்டும் தனியா போய் ரூம்ல பேசுறாங்க. அப்ப ஸ்வேதாவை நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு இதெல்லாம் உங்க அம்மா போட்ட நகை, இதெல்லாம் நீங்களே வச்சுங்க, நான் வீட்டு விட்டு போறேன்னு சொல்லுவா. அதுக்கு ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் வந்து பொண்ணோட அஃபேர்ல இருந்தேன், பிரெக்னென்ட் ஆனியோ அதுக்கப்புறம் நான் கூட பேசுறது கூட இல்ல அப்படின்னு சொல்றா. உடனே ஸ்வேதா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்றா, இந்த குழந்தை உன்னோட இது இல்லைன்னு சொல்லுவா. அதை கேட்டது ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் ஷாக் ஆகி மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துடுறான். ஓடி போய் பாக்குறாங்க. அப்ப ஸ்வேதாவோட அம்மா மட்டும் ஸ்வேதா கூப்பிட்டு நீ என்ன சொன்னேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்வேதா நான் ஒரே ஒரு பொய் சொன்னேன்னு சொல்றா.